தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக இருப்பவர் அஜித். இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த குட் பேட் அக்லி திரைப்படம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வெற்றியடைந்தது. இதைத் தொடர்ந்து மீண்டும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்க அஜித் முடிவு செய்துள்ளார். இப்படத்திற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்பொழுது கார் ரேஸில் மிகவும் பிஸியாக இருக்கிறார் அஜித். சமீபத்தில் கூட கார் ரேஸிற்காக மொட்டையடித்து ஆளே மாறி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அஜித்தை இயக்க வேண்டும் என்பது பல இயக்குனர்களின் கனவாக இங்கு உள்ளது. அப்படி அஜித்தை இயக்க மிகப்பெரிய கனவுடன் காத்து கொண்டிருப்பவர் தான் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ். இவர் 8 தோட்டாக்கள் படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இப்படத்தின் ப்ரமோஷன் நேர்காணல் ஒன்றில் அஜித்துடன் இணைந்து பணிபுரிவது குறித்து இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் பேசியுள்ளார். தற்பொழுது இவர் இயக்கிய புதிய படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சரத்குமார், தேவயானி, சித்தார்த், யோகி பாபு, மேதா ரகுநாத் போன்ற பிரபலங்கள் நடித்துள்ளனர். சாதாரணமான மிடில் கிளாஸ் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமூகத்தில் ஜெயிக்கின்றனர் என்பதை யதார்த்தமாக எடுத்துள்ளாராம். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் ஸ்ரீ கணேஷ், அஜித்தின் பக்தன் போல அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்கேன். இந்த படம் எல்லாம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி, அதாவது அஜித்தை வைத்து இயக்குவதற்கு இது ஒரு பேஸ்மெண்ட். பல 100 கோடி முதலீட்டில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். அதுவும் அஜித் சார் போன்ற மாஸ் ஹீரோக்களை வைத்து இயக்குவது அவ்வளவு எளிதல்ல. அஜித் சார் மாதிரி ஒரு ஹீரோவை வைத்து படம் எடுப்பதற்கு அந்த இடத்தை, அந்த தகுதியை நான் வளர்த்துக்கணும். அதற்காக ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னும் பல படங்கள் இயக்கிவிட்டு அஜித் சாரை வைத்து ஒரு படம் இயக்குவதுதான் எனது வாழ்நாள் கனவு என்று ஸ்ரீ கணேஷ் தெரிவித்துள்ளார். அஜித்தும் அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்.